சரவணபவ. ஆறு முகம் என்று 6 முறை கூறி முருகப்பெருமானின் திருநீரை நெற்றியிலே பூசிக்கொண்டு முருகப்பெருமானின் அந்த பாத மலர்களை சூடிக்கொள்ளக்கூடிய அடியார்களை அவர்களின் திருவடிகளை துணையாக கொண்டு பற்றி கொண்டு, அப்படிப்பட்ட அந்த அடியார்களின் திருவடிகளை துணையாக பற்றி கொண்டு, மயிலேறும் வாகனனே, சரவணனே, குகனே, எனது ஈசனே என்று நாள்தோறும் வழிபடக்கூடிய ஏழை அடியார்களின் மனத்துயரம் நீங்குவதே இல்லை. அவர்கள் முருகப்பெருமானிடம் சென்று இந்த ஏழை அடியார்களின் துயரம் ஏன் நீங்குவதில்லை என்று முருகப்பெருமானிடம் கேட்டும் அவர் கேளாதது போல் இருந்தால் இந்த உலகம் என்ன சொல்லும், வேதங்கள் தான் என்ன சொல்லும் என்று அருணகிரிநாதர் முருகப்பெருமானை கேட்கின்றார். இந்த ஏழை அடியார்களின் துயரங்கள் ஏன் வருகின்றது, எப்படி வருகின்றது என்று அவர்களுக்கு புரியவில்லை. அவர்கள் அது புரியாமல் வந்து உங்களிடம் முறையிட்டும் நீங்கள் கேட்டும் கேளாதது போல் இருந்தால் இந்த உலகமும் வேதமும் உங்களை புகழ்கின்றார்களே, அவர்கள் எப்படி புகழ்வார்கள், அவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்று அருணகிரிநாதர் முருகப்பெருமானிடம் கேட்கும் விதமாக ஒரு அற்புதமான திருப்புகழ். அதை அவருக்காக கேட்கவில்லை, நமக்காக கேட்கின்றார். அந்த திருப்புகழை நாம் நாள்தோறும் முருகப்பெருமானிடம் பாடி அந்த குறையை நம்ம அவரிடத்தில் கூறி நாமும் அதுபோல் பிரார்த்திக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திருப்புகழ் தான் ஆறுமுகம் 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 என்று பூதி. அதாவது ஆறுமுகம் என்று 6 முறை சொல்லி அந்த திருநீற்றை ஆகம் அணி மாதவர்கள் உடலிலே பூசி அணியும் பெரும் தவசிகள், பாதமலர் சூடும் அடியார்கள், முருகப்பெருமானின் பாதமலர்களை சூடிக்கொள்ளக்கூடிய அடியார்கள், பதமே துணையதென்று அவர்களின் திருவடியே துணையதென்று கடைபிடித்து நாளும் ஏறுமயில் வாகனா, தினந்தோறும் ஏறுதற்கு அமைந்த மயில் வாகனனே, குகா சரவணா எனது ஈச, குகனே சரவணே என்னுடைய ஈசனே, என மானம் உனதென்று ஓதும், எனக்கு கிடைத்த பெருமையெல்லாம் உனக்கான பெருமை, உன்னையே சாரும் என்றும் கூறியும் ஏழைகள் வியாகுலம், ஏழைகளுடைய மனத்துயரம் ஈதேதென வினாவினில் ஏன் இப்படி வந்தது என்று உன்னை கேட்டால், நீ கேட்காதிருந்தால் இதேதென வினாவில் உன்னை ஏவர் புகழ்வார். அப்படி உன்னை கேட்கும்போது நீ உன்னை கேட்காத மாதிரி இருக்கிறியே, அப்படி உன்னை கேட்கக்கூடிய நிலைமையில் நான் உங்களை வச்சிருக்கிறியே என்றால் உன்னை யார் புகழ்வார்? மறையும் என் சொல்லாதோ, மறை என்றால் வேதங்கள், இப்போ இந்த வேதங்களும் உன்னை பற்றி ஒன்றும் சொல்லாதா என்று அற்புதமாக இந்த இதில் கேட்கின்றார். மேலும் நீருபடு மாலுபொரு மேனியவ, திருநீறு துலங்கக்கூடிய பொன்னான மேனியை உடையவரே, வேல அணி நீலமயில் வாகா, வேலனே அழகிய நீலமயில் வாகனனே, உமை தந்த வேலே, உமையால் பெற்ற முருகனே, நீசர்கள் தம்மோடு எனது தீவினையெல்லாம் அடிய, அசுரர்கள் அனைவருடன் என்னுடைய தீவினை யாவும் மடிந்தொழிய, அசுரர்கள் எப்படி அழிந்து ஒளிந்தார்களோ அப்படி என்னுடைய தீவினைகள் அனைத்தும் அழிந்தொழிய, நீடு தனில் வேல்விடு மடங்கள் வேளா, நீண்ட ஒப்பற்ற வேலாயுதத்தை செலுத்திய மடங்கள் வேளா, அதாவது என்ற வடவாக்கினி போன்ற உக்கிரமான வேலனே, கடலினை அடக்கி ஆளக்கூடிய அந்த வடவாக்கினி என்ற அக்கினியை விட உக்கிரமான வேலனே, அக்கினியை போன்ற உக்கிரமான வேலனே என்று இங்கு வருகின்றது. சீறி வரும் மாரவுணன், கோபித்து வரக்கூடிய அசுரன் கஜமுகாசுரன், ஆவியனும் ஆணைமுக தேவர் துணைவா, அவனுடைய உயிரை உண்ட ஆணைமுகத்தை உடைய அவரின் தம்பியே, சிகரி அண்ட கூடன் சேரும் மலை சிகரம் வான்முகத்தை தொடும் அழகர் பழனிவாள் குமரனே, அழகு நிறைந்த பழனி மலையில் இருக்கக்கூடிய முருகப்பிரானே, குமரனே, பிரம்மதேவர் வரதா, பிரம்மருக்கு வரம் தந்தவனே, முருக தம்பிரானே, முருகனே தம்பிரானே என்று அற்புதமாக வருகின்றது. இந்த பாடலை ஒரு முறை படித்து விடுவோமா? தானதன 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 தந்ததான
ஆறுமுகம் 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 என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடுமடி யார்கள் பதமே துணைய தென்று நாளும் ஏறுமயில் வாகன குகாசரவனாயனது ஈசையன மானமுன தென்று மோதும் ஏழைகள் வியாகுலம் மீதையென வினாவிலுனை ஏவர் புகழ்வார் மறையும் மென் சொல்லாதோ நீருபடு மாலை பொறு மேனியவ வேல அணி நீலமயில் வாகவுமை தந்த வேலே நீசற்கடமோடனது தீவினையெல்லாம் அடிய நீடுதனி வேல்விடு மடங்கள் வேளா சீறி வரும் மாற உண நாவியுனும் மானை முக தேவர் துணை வாசிகரி அண்டங்கூட சேரும் அழகார் பழனி வாழ்குமரனே பிரம தேவர் வர தாமுருக தம்பிரானே. அற்புதமான பாடல். ஒவ்வொரு திருப்புகளையும் படிக்கும் போதே ஒரு உற்சாகம் வருகின்றது. அப்படி ஒரு மன மகிழ்ச்சியை தரக்கூடிய இந்த திருப்புகழை எல்லோரும் படித்து உங்களுடைய கேள்விகளுக்கு முருகப்பெருமான் பதிலளிக்க வேண்டும். இந்த திருப்புகழை படித்து முருகப்பெருமானிடம் நீங்கள் உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைக்க வேண்டும் என்று வேண்டுங்கள். உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் முருகப்பெருமான் பதிலளிக்க வேண்டும், ஏதாவது ரூபத்தில் பதிலளிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த பதிவை முடித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.